ஹாய் காய்ஸ், நம்ம மெமரி வச்சுங்க அட்டாக் அண்ட் டைட்டனில் சீசன் 2ல எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அவங்க சொன்னது கரெக்டு தான். இந்த கிராமம் மொத்தமா அழிஞ்சு போச்சு. ஆனா இந்த இடத்துல ஒரு துளி ரத்தம் கூட இல்ல, ஒரு பாடியும் இல்ல. ஓ அவ்வளோ. ஊர் மக்கள் காலி பண்ணிட்டு போயிருக்கலாம், அதனால டெட் பாடி கிடைக்கல போல. ஒருவேளை நீ சொன்னது கரெக்டுனா டைட்டன்ஸ் எதுக்கு தேவையில்லாம காலியா இருக்கிற வீடுங்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கணும்? இது நம்புறது ரொம்பவே கஷ்டம்தான். இதே கேள்விதான் எல்லாரும் கேட்கணும். இந்த மக்கள் எல்லாம் குதிரைங்க இல்லாம எப்படி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க கேட்டது சரிதான். என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பக்கம் எங்க இருக்கியா? இன்னும் இங்கே தான் இருக்குதா? நீங்க ஒரு முறை இதை பாருங்க. இது கார்னியோட அப்பா ஆமாயா, அதே மாதிரி தான் இருக்காது. அப்போ அவன் சொன்னது கரெக்டு தான். இப்போ மட்டும் இருந்தது இருக்கு. வேண்டாம், எதுவும் பண்ணாத. அதெல்லாம் முடியல. இங்க என்னதான் நடக்குது? என்ன பண்ண போறேன்றது உன்னோட முடிவுதான். கிறிஸ்டாவோட வருங்காலமா இல்லன்னா நீ வாழ்றதா? ஹிமீர், சொல்லு. இங்க உண்மையான எதிரி யாரு? சொல்லு. சொல்ல முடியாது தானே? சொல்ல முடியாது. சரி, சாரி ஏரன். இது உண்மைதானா? அதுக்குள்ள ஸ்கவுட்ஸ் வந்துட்டாங்களா? அவங்க வந்துட்டாங்க. இங்க பாரு ரைடர், இப்ப நீ என்ன நினைக்கிற? என்னைக்கும் நான் ஒரு வாரியர் தான். யுமீரை நம்புறது புத்திசாலித்தனம் நீ நினைக்கிறியா? மார்ஷலை கொன்னது இவதான் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நம்புறியா? ஆமா, நான் அவளை நம்புறேன். அவளோட நோக்கம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ திரும்பவும் மனுஷா மாறும்போது அவ அங்கேயே வாழ்க்கிட்டே சுத்திக்கிட்டே இருந்தா. அவளை பத்தி மட்டும்தான் அவ யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் தான் அவ வாழ்க்கைக்குள்ள கிறிஸ்டா வந்தா. அவதான் அவளோட வாழ்க்கைய முழுசா மாத்திருக்கா. நமக்கு அவ தேவை. அவ அழகா இருக்கான்றதுக்காக இல்ல. அவ சர்ச்சை சேர்ந்த, அதுவும் இல்லாம ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. அது மட்டும் இல்ல, ஒரு வேளை எரின் நமக்கு கோஆர்டினேட் பண்ணலன்னா நம்மளோட வேலை முடியாது. அந்த விஷயத்துல கிறிஸ்டா நம்ம கூட இருந்தா நம்ம தேடுறது ரொம்ப ஈஸி ஆயிடும். நம்மளை நெருங்கிட்டாங்க. அவனுங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க? சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் போகணுன்றாங்களா இல்ல இல்லையா? ப்ளீஸ், நம்ம வேலையை சீக்கிரம் முடிப்போம். அடுத்த வாரம் வரும்போது 3 பேரையும் கூட்டிட்டு போவோம். ஆனி, கிறிஸ்டா, அப்புறம் அவனையும் கண்டிப்பா கூட்டிட்டு போலாம். அப்புறம் நம்ம இங்க வர வேண்டிய அவசியம் இருக்காது. ஆமா, அப்படி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மிஷனும் முடிஞ்சிடும். எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய். நாம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஆனி மேல உனக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் சொல்லு. நீ என்ன சொல்ல வர? இது வேறயா? ஏன் டென்ஷன் ஆகுற? நீ அவளையே பார்த்துட்டு இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். நான் அப்படிலாம் பார்த்தது இல்ல. பேத்தோடு நம்ம வாழ்க்கையே சின்னது. மனசுக்கு தோன்றத பண்ணு. ஓகே? என்ன பிரச்சனை போயிருக்கு? இவரோட வாழ்க்கையுமே சின்னது. இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சூரியன் மறையிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொன்ன. பிளான்ல இப்ப ஒரு சின்ன மாற்றம். உன்கிட்ட தன்மையா கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்கிட்ட சண்டை போடாத. சரி, இப்ப நம்ம சண்டை போடுறதுக்கு எந்த தேவையுமே இல்லையே. ஏய், இப்படி இருக்கும்போது என்னால எப்படி சண்டைலாம் போட இந்த முடியும்? மூஞ்சி ஊருக்கே காட்டி கொடுக்குறா பொய்யின்ட்டு. சோ கவலைப்படாத, ஓகே? நம்பிட்டேன்னா அம்மா அடங்க மாட்டான் சார். நாம ஏன் சீக்கிரம் கிளம்புறோம்னு சொல்ல முடியுமா? யுமீர், நீ மனுஷனா மாறுறதுக்காக யார சாப்பிட்டேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல, எனக்கு ஞாபகம் இல்ல. நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பத்தி கேட்டுட்டு இருக்க. யாரோட ஃபேமிலியை சாப்பிட்டுருக்கா போல. கேக்குறத பார்த்தா இல்லை இல்லை, உனக்கு அந்த தெரிஞ்சவங்க ஃப்ளாஷ்பேக் ஒன்று காமிச்சாங்க.
புரியுது. எனக்கு ஞாபகம் இல்லாததுக்கு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. ஏய், அது உன் தப்பு கிடையாது. சாரிலாம் வேண்டாம். ரைனருக்கும் எனக்கும் கூட அப்படிதான். அப்படியா? ஆரனுக்கும் எதுவும் ஞாபகம் இருக்காது. எல்லா டைட்டன்ஸ்க்குமே இப்படிதானா? அதனால என் மேல உனக்கு கோபமா? அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்ப ஆனியும் அதாவது அப்படிதான். எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ மனுஷங்களை சாப்பிடக்கூடாதுன்னு தான் நினைச்சிருப்ப. ஆமா, நீ எத்தனை நாள் சவுத்துக்கு வெளியில சுத்திக்கிட்டு இருந்த? கிட்டத்தட்ட 60 வருஷம். அது 60 எப்படி வருஷம். இருக்கும்னா, முடியாத ஒரு கெட்ட கனவுல மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். கிளவியா நீங்களாம்? அதனால அவளுக்கு பழைய மொழிலாம் தெரிஞ்சதா? Red smoke signal, sir. என்ன இது? கமாண்டர் ஹெர்வின் எல்லா பக்கமும் சூழ்ந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி இருக்கு. அந்த பக்கம் போவோமா? வேண்டாம். தெரியாத வழியில போறதுக்கு இப்போ டைம் இல்லை. நாம எதிர்த்து சண்டை போடுவோம். சோல்ஜர்ஸ், சண்டை போட தயாராகுங்க. இப்ப நாம கிளம்பிட்டாங்க. டைட்டன்ஸ் இல்லாத ஒரு இடத்தை தேட போறோம். எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் போக போறோம். என் டைட்டன் ஃபார்ம்ல என்னால இவங்களை விட வேகமா ஓட முடியாது. ஒருவேளை இவங்க என்ன சுத்து போட்டுட்டாங்கன்னா என்னால உங்களை காப்பாற்ற முடியும்னு நினைக்காதீங்க. அப்படின்னா சூரியன் மறையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிருக்கலாம்ல. ஸ்மோக் சிக்னலா? ஸ்கவுட்ஸ் எங்களை காப்பாத்த வந்திருக்காங்களா? அவங்க எவ்வளவுதான் குதிரைகளை எடுத்துக்கிட்டு வாளை தாண்டி டைட்டன்ஸ் அடிக்கிறதுக்கு இங்க வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப யாரும் வர சொன்னது? நிறைய டைம் கிடைக்கும்னு நினைச்சுதான் நைட்ல போகணும்னு நினைச்சோம். இதெல்லாம் எர்வினோட வேலை தான். அவன் தான் இந்த படையை கூட்டிட்டு வந்திருப்பான். அது என்ன இது? அதுக்குள்ள இவ்வளவு கிட்ட வந்துட்டாங்களா? பயங்கர ஃபாஸ்ட்டாக எல்லாரும் அறியறதுக்கு காரணம் இந்த ஏரன் தான். ஒரு நிமிஷம். அப்படின்னா அவளும் சென்ஸ் பண்ணிட்டான். கிறிஸ்டா இங்கதான் இருக்கா. ரைனர், நாம இப்பவே திரும்பி போயாகணும். கிறிஸ்டா அவங்க கூட தான் இருக்கா. என்னது? இது நமக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. அது கற்பனை. ஏய், வேணா நல்லவளா கேட்டவள எப்படி வேணா மாறுறா. தெரியும் அவ்வளவுதான். நான் சொல்றத கொஞ்சம் யோசி. அவ ரொம்ப நல்லவ. அவளுக்கு அவன் மட்டும்தான். அதுக்காக அவ இங்க வரா. எனக்கு தெரியும். சரி, அதுக்கு என்ன இப்போ? என்ன மன்னிச்சிடு. நீ அப்புறமா சந்திச்சுக்கோ. என்ன? இப்ப நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போனாலும் அவள் டைட்டன்ஸ்ல இருக்கிறதுனால யோசிக்கிற போல ஏதாவது ஆயிடும். அது பண்ணவும் முடியாது. இன்னொரு வாய்ப்புக்கு நான் வெயிட் பண்ணணுமா? உன்னோட வாரியர்ஸ்ல ஒருத்தன் என்ன சாப்பிட்டு முழுங்குற வரைக்கும் என்ன காத்துட்டு இருக்க சொல்றியா? முடியாது. என்னால முடியாது. தயவு செஞ்சு நிறுத்து. உன்னை யாரும் இங்க ஏமாத்தல. நான் சொல்றது உண்மை. அப்படின்னா ப்ரூவ் பண்ண. கிறிஸ்டியால நமக்கு எந்த ஆபத்தும் வராத. நான் சொல்றத கேளு. திரும்ப போய் நாம அவளை கூட்டிட்டு வரலாம். நான் அவளை பார்த்தாகணும். உனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த அது ஃபர்ஸ்ட்ல நம்மள மிஞ்சினுவா இருப்பா போல இந்த மாதிரி. பார்க்க முடியாது. நாம திரும்ப போக முடியாது. தயவு செஞ்சு விடு யுமீர். நாம போனா உயிரோட திரும்பி வருவோம். என்ன கேரண்டி? சாரி, இது ரொம்ப ரிஸ்க். நான் சொல்றது கேளு. நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். உன்ன மாதிரியே தான் அவன் வரணும்னு நானும் நினைக்கிறேன். நமக்கு வேற வழி இல்ல. நீ எங்களை நம்பி ஆகணும். கிறிஸ்டாவுக்கு இதுதான் நல்லது. உனக்கு புரியுதா? நான் ஒன்றும் டைட்டனா? எனக்கு புரியுது. இங்க கேள்வி என்னன்னா, உனக்கு புரியுதா? நல்லாவே புரியுது. அப்படின்னா சரி. ரொம்ப நன்றி. என்ன ஒத்துக்கிட்டா? திரும்பவும் நடக்குது. நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன். நிறைய விஷயங்களை பண்ணிட்டேன். இப்பவும் எனக்கு நானே போய் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? இங்க பாரு, இந்த குழந்தை பார்க்க நல்லா இருக்கா. இந்த பொண்ணை வாங்கிக்கலாமா? ஹலோ சின்ன பொண்ணே, நீ எங்க கூட வந்து வாழ தயாரா இருக்கியா? உன் புது வாழ்க்கையோட ஆரம்பம்னு நினைச்சுக்கோ. ஒரு புது வாழ்க்கைக்கு ஒரு புது பேரும் வேணும்ல. என்ன நான் சொல்றது சரிதானே? அன்னைக்கு முதல் முறை நான் என்கிட்டயே போய் சொன்னேன். எனக்கு வேற எந்த வழியும் இல்லாததால எனக்கு நானே போய் சொல்லிக்கிட்டேன். ஆனா
இவங்க தான் நம்ம மகாராஜாவோட புனித ரத்தத்தை சேர்ந்த இளவரசி இமீர். லேடி இமீர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம கொய்யா ராஜ்யத்தோட கூப்பிட்டு மக்கள் வந்து செல்வ நடிக்க செழிப்போட வச்சிருக்காங்க. இருப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா அது அவ்வளவு மோசமாலாம் இல்லை. எனக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சது. குப்பையில தூங்காம மெத்தையில தூங்கினேன். லேடி ஈமேர், எல்லாத்துக்கும் மேல எல்லாருக்கும் நான் தேவைன்ற உணர்வு முதல் தடவை என்னோட வாழ்க்கையில சிலரோட வாழ்க்கையிலயும் எனக்கு இடம் இருக்குன்னு தோணுச்சு. அதுதான் என் வாழ்க்கையில கிடைச்ச விலை உயர்ந்த விஷயம். வந்திருக்கா ஒரு நாள் இதெல்லாம் இவளோட தப்பு. நீங்க இவளை தான் தட்டிக்கணும். இவதான் இவன் உடம்புல ஒரு ரத்தம் ராஜவம்சத்தை சேர்ந்ததுன்னு சொன்னா. அவளை நம்பினதுதான் நாங்க பண்ண பெரிய தப்பு. அன்னைக்குதான் புரிய வந்துச்சு, பிரச்சனைலாம் நான் போட்டு நம்பின எல்லா விட்டுறாங்க. விஷயங்களும் ஒரு நாடகம்னு. அவ சொன்னது உண்மையா? எனக்கு வழிகாடு ஆகிட்டாங்க. உண்மைதான். நான் தான் எமேர். என் உடம்புல ராஜவம்சத்தோட ரத்தம் ஓடுது. ஒரு முறை போய் சொன்னா போதும், மத்ததெல்லாம் சுலபமா வந்துடும். இதெல்லாம் அவங்க உயிரை காப்பாத்தணும், அது தப்பு இல்லை. ஆனா நான் நினைச்சது நடக்கல. எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. எல்லாம் வெறுக்கிறாங்க. ஏமாத்திட்டாங்க. நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன், இது கொஞ்சம் கூட சரியில்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு, இதுதான் எனக்கான தண்டனை. எனக்கு கிடைச்ச தண்டனைக்கான காரணம் நான் அவங்களை ஏமாத்துறேங்கிறதுக்காக இல்ல, நானும் சிலரோட வாழ்க்கையில முக்கியம் நினைச்சதுக்காக. என் வாழ்க்கையில எனக்கு நானே போய் சொல்லிக்கிட்டதுக்கு, மத்தவங்களுக்கு நான் தேவைன்னு நினைச்சதுக்கான தண்டனை தான் இது. எதிர்பார்க்கறது தான் என்னோட தப்பு. நான் செஞ்ச எல்லா தப்புக்கும் எனக்கு கிடைச்ச தண்டனை தான் இது. இப்படியும் 60 வருஷமா இருந்துக்கிறாங்க. அது டைசன். எல்லாரும் ஓடுங்க. இங்கதான் வந்து அவனை சாப்பிட்டான். உங்களுக்கு பசி வந்தா எதுவுமே தெரிய மாட்டாங்க. நான் கண் முழிச்சு பார்க்கும்போது நான் பார்த்த முதல் விஷயம் சுதந்திரம். எனக்கு வந்த முதல் ஞாபகம் தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். 60 வருஷம் கழிச்சு ஹியூமனா மாறி இருக்கான். அப்போ அந்த நொடி நான் ஒரு உறுதிமொழி எடுத்தேன், இனி எப்பவும் என்ன நானே ஏமாத்திக்க மாட்டேன்னு, எப்பவும் நான் என்கிட்டயே பொய் சொல்லிக்க மாட்டேன்னு. அதுக்கப்புறத்துல இருந்து உண்மையா இருக்கணும்னு நினைச்சேன். சரி சொல்லு, நம்ம பிளான் எப்படி போயிட்டு இருக்கு? அந்த பொண்ணுக்கு கிறிஸ்டல் என்ன பேரு வச்சு கேடட் காப்ஸ் டீம்ல பத்திரமா அனுப்பி வச்சாச்சு. பாவம், அவ ரொம்ப கஷ்டப்படணும். இதுக்கு பதிலா இந்த வம்சத்துல அவ பிறக்காம இருந்திருக்கலாம். ஓ, இவ்வளவு மாதிரி அவளும் கஷ்டப்படுவான்ட்டு. கண்டிப்பா. அதனாலதான் அவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குது? உன்னை நல்லவ மாதிரி காமிச்சுக்கணும்னு நினைக்கிறியா? அதுக்கப்புறம் தான் நான் உன்னை சந்திச்சேன். அவளை பார்க்குற மாதிரி அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீயும் நானும் ஒரே மாதிரி தான். நீ பொயில தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். எல்லாரும் பொண்ணா சேர்ந்து உயிரை கொடுப்போம். பொய்யான வாழ்க்கைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இது உண்மைன்னு அவளுக்கு அவளே நிரூபிச்சுக்கணும்னு நினைக்கிறா. எனக்கு அது புரியுது. என்ன நம்பு, கவலைப்படாத.
எப்பயும் என்னை புரிஞ்சுக்கோன்னு நான் உன்னை கேட்க மாட்டேன். இல்ல, எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான். கடைசியா ஒரு முறை என்ன எனக்கே உண்மையாக இருக்க விடுவேன், அவ்வளவுதான். இப்ப இங்க இருக்கிறதுலயே நான் தான் ஸ்ட்ராங் ஆனவன். போச்சு போறா ரிட்டர்ன். ஹேய், உன் வாயை மூட, சொல்றத நல்லா கேளு. இந்த மாதிரி காட்டுல என்னை யார் எதிர்த்தாலும் என்னால ஜெயிக்க முடியும், புரியுதா? ஆமா, இவ குட்டி பறந்து வந்து ஓடிடுவா. இதுக்கெல்லாம் நான் கவலைப்படுவேன்னு நினைக்கிறியா? இங்க எனக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம். ஒருவேளை நான் இப்ப டைட்டனா மாறினேன்னா உங்க 2 பேரை விட பவர்ல கம்மி தான். ஆனா என்னால மரத்துக்கு மரம் தாவ முடியும். இங்க இருந்து இரணை தூக்கிட்டு போய் ஸ்கவுட்ஸ் கிட்ட கொடுத்துருவேன். இதை பண்ணுவேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒண்ணு கிறிஸ்டாவை கூட்டிட்டு வரதுக்கு இப்பவே ஒத்துக்கோ, இல்லைன்னா நீ போட்டு வச்சிருக்கிற எல்லா பிளானையும் நான் கெடுத்துடுவேன். உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? அதனால அவளுக்கு எந்த லாபமும் இல்ல. உண்மையா உனக்கு அவன் மேல அக்கறை இருக்குன்னு நினைச்சேன். எனக்கு இருக்கு, ஏன் வழியில. ஒருவேளை ஃபியூச்சர் என்கிட்ட இருந்து அவளை பிரிச்சிருச்சுன்னா எழுதி வச்சுக்கோ, திரும்பவும் அவளை பாக்குறதுக்காக நான் வாழ்வேன். அங்க இருந்ததுலே மோசமான நிலைமையில நான் தான் இருந்தேன். எல்லாரும் என்னை எப்படி வெறுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நான் ரொம்ப மோசமானவன் அவளுக்கு தெரியும். ஆனால் அவ சிரிச்சுக்கிட்டே கூட இருந்தா. அவ இங்க இருக்கணும். என் மேல கோவப்படாத. என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு. ஒருவேளை நான் அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா நீங்க 3 பேரும் இங்க இருந்து தப்பிக்கிறது ஈஸி. இது எல்லாத்தையும் மீறி என் பிளான் உங்களுக்கு பிடிக்கலன்னா மிருகங்கள் மாதிரி கொடூரமா நம்ம 3 பேரும் சண்டை போடலாம், வாங்க. அவளை விட மாட்டான். மாறிட்டா. அப்போ அவன் மட்டும் மாறி இருக்கா. அவளே சிக்னல் கொடுக்குறான். ஒரு நிமிஷம் நில்லு. இது யாரும் இல்ல, நம்ம எமீர். இது இவளோட டைட்டன் உருவம். இவளை அவங்க தூக்கிட்டு போயிருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லு. மத்த எல்லாரும் எங்க போனாங்க? எரி நல்லா தானே இருக்கா? பெர்டோல்ட் ரைடர்லாம் எங்க போனாங்க? அப்படின்னா இது எமீரா? ரெய்னர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவ டைட்டனா மாறினாளா? எமீர், என்னாச்சு? அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டியா? அவங்க எந்த பக்கம் போனாங்க? அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவா இருந்தாலும் சொல்லு. அவளை தேடுறா. ஏதாச்சும் சொல்லு. சொல்லு பைத்தியக்காரி. அதுக்குலையா அவ மட்டும்தான் ஒரு டார்கெட். எது நெகட்டிவா மாறிட போறான். அப்புறம் ஏதோ தப்பா இருக்கு. எதுக்காக அவ எங்க எல்லாரையும் ஒருத்தரா பார்த்தா? அந்த பிளான் தானே சொன்னான், அவளை மட்டும் கூட்டிட்டு வந்துடுறேன்ட்டு. அவ்வளோதான் கிளம்ப போறா இவ்வளோ. இப்போ இவளை கூட்டிட்டு போய் அவளுக்கு ஆபத்து வந்தா என்ன பண்ணுவேன்? அங்க விட இங்கதான் ஆபத்துன்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவளே போனா உயிரோட இருப்பாள் இல்லையான்னு டவுட்ல இருக்கிறா. இப்போ இவ்வளோ கூட்டிட்டு போனா எப்படி? ஓ, இவனும் மாறுறான். இது இன்னும் பெரிய துரோகம் மாதிரி ஆயிடுங்கள.
அவ்வளோதான் கிளம்ப வேண்டியது. அடே எப்படி இருக்கும் இவங்களுக்குலாம்ல. நான் இவங்களை ஏமாத்திட்டு அங்கே போவான்னு நான் நினச்சேன். இவங்களும் வர்றதா இல்லை. ஏங்க இன்னைக்கு எபிசோடில் எமீர் பற்றி தெரிய வர எல்லாமே ஷாக்கிங்காக தான். இவங்க டைட்டனாக இருந்தால் அப்போ அந்த வயசே ஆகாது போல், அப்படியே இருப்பாங்க போல் உள்ள. எப்போ வெளியே வராங்களோ அப்போ தான் திரும்ப அப்படி. இது எதுவுமே அவளுக்கு தெரியாமே நடந்திருக்கு. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு அனாதையான குழந்தை கூட்டின்னு போய் ராணியை உட்கார வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மக்களுக்காகன்னு யோசிச்சிருக்கா. பட் அவங்க எட்டி உதைக்கிறப்போ அவளே தெரியாமல் டைட்டனாக மாறியிருக்கா போல, அது அவளுக்கே தெரியல. அதுக்கப்புறம் டைட்டனாக ஃபார்ம் மாறி ரொம்ப வருஷமாக அப்படியே இருந்து போன ஏதோ ஒரு பசியில் ஒரு ஹியூமனை அவளே தெரியாமல் சாப்பிட்டு அதுவும் தெரியாமல் ஹியூமனாக மாறினது. அப்படியே ஹியூமனாகவே இருந்திருக்கா இத்தனை வருஷமும் இங்கே வந்ததுலேருந்து. பட் இப்போ இவளுக்காகன்றப்ப கிறிஸ்டல்ன்றது அவளுக்காக திரும்ப இந்த டைட்டன் ஃபார்முக்கு அதையும் மீறி மாறி இருக்கா. அதுக்கு போகவே கூடாதுன்னு நினச்சேன். ஸோ இது கிறிஸ்டல் பார்க்குறப்பெல்லாம் அவளுக்கு அவளை பார்க்குற மாதிரியே ஃபீல் இருக்குது. என்னையும் இதே மாதிரி தான் ராணியாக உட்கார வச்சாங்க. ஒரு சூழ்நிலை ஒரு கட்டாயத்தில் உட்கார வச்சு என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ இவளையும் பண்ண பார்க்குறாங்கன்றதுனால தான் அவளை அவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறா போல, அவ்வளோவே பார்க்குறா. அதனால தான் இந்த பாசம் போல இருக்குது. இன்னொன்று அங்கே எல்லாமே அன்புக்கு எதிர்பார்த்து தான் இவள் போனால் நம்ம நினைக்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு அவன் நினச்சா. ஆனால் ஒரு கட்டத்தில் தேவையில்லைன்னுமோ தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஸோ அதை அவளால் ஏற்றுக்கவே முடியல. பட் கிறிஸ்ட தான் எதுவுமே எதிர்பார்க்காம அவகிட்ட ரொம்ப உண்மையாக அன்பாக பழகணும் ஒரே பொண்ணு அவள் தான். அதுவும் ஒரு விஷயம். கண்டிப்பாக அதனாலேயே அவள் விட்டு கொடுக்கவே மாட்டான். ஏன்னா அவள் குணம் அப்படி. இப்படி நான் இவ்வளோ மோசமாக இருந்தாலும் என்கிட்ட அவள் பாசமாக பழகிறான்ற ஒன்று. அண்ட் அந்த அதே விஷயம் அவளுக்கும் நடந்துடக்கூடாதுன்ற அந்த பயமும் ஒன்று. ஸோ அதை தான் இப்படி படம் பண்ணுறா போல இருக்குது. இப்போ நான் நினச்சேன், நான் ஒருவேளை இவங்களை ஏமாற்றிட்டு இரநூத்துக்கிட்ட போய் அங்கே கொடுத்துட்டு அப்படியே அவங்களை ப்ரொவைட் பண்ண பார்ப்பா அப்படின்னு நினச்சா, சொல்கிற மாதிரியே இவங்களுக்கு தான் லாயலாகிறா. போய் நான் அவளை கூட்டின்னு வந்துடுறேன்டா, இல்லை மொத்த பிளானையும் சொதப்பிடுவேன்னு இவங்களையும் மிரட்டி போய் அதேமாதிரி கூட்டின்னு அவள் பாட்டுக்கு வந்துட்டான். நான் இது எதிர்பார்க்கல இப்படி பண்ணுவேன். ஏன்னா இப்போ போகிறது என்ன நடக்கும்னு தெரியல. போனால் இவங்களே போய் இவங்க உயிருக்கே என்ன ஆகும், அது என்ன கதைன்றது ஒரு பயத்தில் போயிட்டுருக்கு. போய் இவளை கூட்டிகிட்டு போய் இவளை காப்பாற்றிடுவான்னு இவ எப்படி நம்புறான்றது தான் எனக்கு புரியல. அப்புறம் நடுவில் ரெய்னர் சொன்னால் கிறிஸ்டாவும் ஒன்றை மாரி ஆகணும் தான் நாங்களும் ஆசைப்பட்றோம் அப்படின்னு. அது எந்த மீனிங்கில் சொன்னால் எனக்கு தெரியல. டைட்டனாக மாறணும் அப்படி அவங்க எதிர்பார்க்குறாங்களோ இல்லை எந்த இதில் அந்த டைலாக் வந்துச்சுன்னு எனக்கு புரியல. அது ஒரு டவுட்டாகவே இருக்குது எதை சொல்ல வராங்க அப்படின்னு. அப்புறம் அந்த கிராமத்தில் அந்த அம்மா டைட்டனாக மாறி படுத்திருந்தாங்களே, அதுவுமே எப்படி எல்லாராலையும் ஈஸியாக டைட்டனாக மாற முடியும். நான் அதுக்குன்னு சிலர் அதுக்கு சூஸபிளாக இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் அந்த மாதிரி மாற முடியும் அப்படின்னு நினச்சா இவங்க யார் வேணாலும் ஈஸியாக மாறுறாங்க அப்படின்னு. இது என்னடா இது ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி இருக்குது. அன்றைக்கி அவன் சொன்னது அப்போ எல்லாமே உண்மை தான். பார்க்கறது எங்கள் அம்மா மாதிரி இருக்குது, எங்கள் அம்மா கூட கேட்டுச்சுன்னா அவன் சொன்னது எல்லாமே பிரம்ம கிடையாது, உண்மையாக தான் சொல்லியிருக்கான். பட் சுற்றி இருந்தவங்க ஏதோ சொல்ல அவனே சமாதானப்படுத்திட்டு போயிட்டான். இன்னைக்கு ஃபோட்டோ வச்சு பார்க்குறப்ப அப்படியே இருக்குது. ஸோ அவங்க அது என்ன நடந்ததுன்னு இன்னும் அது புரியல. இன்னும் அது அப்படியே தான் இருக்குது. இன்னும் அது சஸ்பென்ஸாக தான் வச்சுட்ருக்காங்க. அன்றைக்கி தான் அதே டவுட்டில் அப்படியே இருக்குது. ஸோ எல்லாமே அப்படியே தான் இருக்குது. எதுக்குமே ஒரு சின்ன இன்ட்டு கூட இப்போ தெரியல. இது என்ன ஏது எதுக்கு நடக்குது ஒன்றுத்துக்குமே எனக்கு என்னென்னா ஃப்யூச்சரில் எல்லாருமே டைட்டனாக மாறிடுவாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்குது. எல்லாரும் டைட்டனாக மாறி அட்டாக் பண்ணி ஒரு விஷயம் சொல்யூஷன் கொண்டு வந்து நினச்சிருவாங்க போல இருக்குது. அப்படி இருக்குது. உனக்கு ஃப்யூச்சரில் ஆவாங்கன்னு தோணுது. எனக்கு இப்போவே இவங்க எல்லாம் டைட்டனாக தான் இருப்பாங்களோன்னு தோணுது. ஆல்ரெடி எல்லாமே டைட்டனாக வந்து தெரியாமல் இருக்காங்களோன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு எல்லாருமே டவுட் ஆகுது. எனக்கு லிவையே டவுட்டாக வருது. ஏன்னா அவன் எமோஷன்ஸ் கேர் பண்ணுற ஆள் கிடையாது. எப்போவுமே சீரியஸாக பார்க்குற லுக்கு வேறு. எனக்கு அதுவே டவுட்டாக இருக்கும், நம்ம லிவை கூட டைட்டனாக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி. ஆனால் அது காட்டக்கூடாது, அது பெருசாக உள்ளே எடுத்துக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காதுல்ல, அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது டைட்டன் பண்ணுங்க அந்த மாதிரி. ஸோ அதனாலே எனக்கு கொஞ்சம் அது டவுட்டாகவே இருக்குது. அதை உஜ்மா கேரக்டராக கூட அவர் அப்படி இருக்கலாம். பட் இவங்கெல்லாம் இந்த லிஸ்ட்டில் இந்த 3-4 பேர் இப்படியே இருந்துட்டாங்களா, நீவா எல்லாருமே இதே மாதிரி. ஸோ அந்த பிஹேவியர் அவங்ககிட்டயும் இருக்கிறதுனால அப்படி ஒரு டவுட் இருக்குது. அண்ட் ரைனர் இன்னொரு விஷயமும் சொன்னான், திரும்ப போயிட்டு நம்ம ஆனி இவளை கூட்டிக்கலாம், இன்னொருத்த அவனையும் கூட்டுக்கலாம் அப்படின்னா. ஸோ அந்த அவன் இது ஒன்று. அண்ட் அன்றைக்கி அந்த பீஸ்ட்டுக்கு டைட்டன் அதுவுமே அன்றைக்கி நாங்கள் உள்ளே போச்சு அப்படின்னு நினச்சோம். பார்த்தா அப்புறம் தான் கமெண்ட்டில் சொன்னாங்க, இல்லை ப்ரோ அது வெளியே போச்சுன்னா. அப்போ அது உள்ளே வந்துட்டு என்னத்தையோ பண்ணிவிட்டு வெளியே போயிருக்கு. ஸோ இது ஒரு விஷயம். இந்த மாதிரி எல்லாமே அங்கங்கே அப்படியே இருக்குது. அதெல்லாம் என்ன விஷயம், என்ன நடந்துச்சு. இப்போ திரும்ப இந்த பீஸ்ட் டைட்டன் கிட்ட தான் இப்போ இவங்கெல்லாம் கூட்டின்னு போகிறாங்க. அன்றைக்கி அது உள்ளே என்ன பண்ணிட்டு போய்க்குது, இப்போ இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா இது என்ன கனெக்ட்டு.
அந்த அவன் எவன் இப்படி எல்லாமே அப்படியே இருக்கா. ஸோ எல்லாமே மண்டை வெடிக்குது. இத்தனை கொஷின்ஸா அப்படின்ற மாதிரி. ஏதாவது ஒன்றுத்துக்காவது விட தெரிஞ்சிட்டா கூட ஓகே நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம். ஆனால் எதுக்குமே விட தெரியாமல் அப்படியே போயிட்டு இருக்கிறதுனால எங்களை அப்படியே என்னவோ இருட்டு காட்டுக்குள்ளே எங்கேயோ போயின்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஒன்றுமே தெரியலடான்ற மாதிரி. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்பா. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.